அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒடுக்கத்து புதனன்று எந்த வசனங்களை ஓத வேண்டும், எந்த வசனங்களை ஓதினால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும், எதை ஓதினால் நமக்கு பலாய் முசீபத்துகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இறைவன் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை ஒடுக்கத்து புதனன்று ஓதுவது நமக்கு நிறைய சிறப்பு மட்டுமல்ல, பலாய் முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து நம்மவர்களுக்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தருவான். எந்த வசனம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ஸலாமுன் அலா இப்ராஹீம். ஸலாமுன் அலா மூஸா வ ஹாரூன். ஸலாமுன் அலா இல்யாசீன். ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் பதுகுலூஹா காலிதீன். ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இவைகளை எழுதி குடித்தால் மிக நல்லது. இல்லை என்று சொன்னால் மேற்சொன்ன அத்தனை வசனங்களையும் 313 தடவை ஓதி நீங்கள் ஊதி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு வரக்கூடிய அந்த பலாய் முசீபத்துகளிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அடுத்ததாக சூரா யாசீனை நீங்கள் ஓத வேண்டும். எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று அப்படியே ஓதி வருகின்ற பொழுது ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற அந்த வசனம் வருகின்ற பொழுது அந்த வசனத்தை மட்டும் ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற வசனத்தை மட்டும் 313 தடவை ஓதிவிட்டு அந்த சூரா யாசீனை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா பலாய் முசீபத்துகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நீக்குவதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறான். ஒடுக்கத்து புதன் என்று சிறப்பான ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை தொழுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான், பலாய் முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொழுகை. ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காத்துக்கு தொழுக வேண்டும். 4 ரக்காத்துகளிலும் இன்ன ஆழ்த்தைனா கல் கௌசர் என்ற சூறாவை 17 தடவையும், குல்ஹு வல்லாஹு அஹத் என்ற சூறாவை 5 தடவையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்பதை 1 தடவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதை 1 தடவையும், இதை ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் இவைகளை நாம் ஓத வேண்டும். இப்படி ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா பலாய் முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பான். வரக்கூடிய நாட்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பானதாக ஆக்கி தருவான். இதை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹு தஆலா ஷேர் பண்ணுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு உலகத்திலும் நன்மை தருவான், மறு உலகத்திலும் நன்மை தருவான். இதை ஷேர் பண்ணி மற்றவர்கள் பயனடைகின்ற பொழுது அந்த நன்மை உங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.